யூகே மொட்டை மேலே ராஜேஷ் தம்பி கேஸ் கொடுத்துருந்தாங்க. அவன் ரொம்ப ஆடிக்கிட்டு இருந்தான். அவன் என்ன சொன்னான் நமக்கு, நான் வந்து யூகே இராணுவத்தில் பைலட்டாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான்ல, சொன்னானா? அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், யூகே இராணுவத்துக்கு மெயில் அனுப்பணும். எப்படி 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 யூகே இராணுவத்துக்கு மெயில் அனுப்பணும். எப்படி ஏடா மொட்டை, யூகே இராணுவத்தில் வேலை பார்க்குறிய நீ? அப்படியா? ஏய் நிறுத்து, தானே தம்பியை கூப்பிட்றேன். அவன் தூங்கிட்டு இருப்பான் பாவம், ஏர்லி மார்னிங். அப்புறம் எழுப்பி வந்து பேச சொல்கிறேன். டேய் சைலண்ட்டாக வச்சிருந்தோம். அவன் எனக்கு அனுப்பினான் தம்பி, மாமி இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. சரிடா கண்ணா அப்படின்ன. இல்லை மாமி இருக்கேன் அப்படின்ட்டு. சரிடா கண்ணா இது பேச சொல்கிறேன். டேய் சைலண்ட்டாக வச்சிருந்தோம். அவன் எனக்கு அனுப்பினான் தம்பி, மாமி இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. சரிடா கண்ணா அப்படின்ன. இல்லை மாமி சைலண்ட்டாக வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னான். சைலண்ட்டாக வச்சுருந்தோம். சரியா? எப்படி வச்சுருந்தோம்? சைலண்ட்டாக வச்சுருந்தோம். காட்டெருமை மேலேயும் அப்படி தான் சில விஷயங்களை சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஆனால் அதை நாங்கள் சைலண்ட்டாக வச்சுருக்கோம். சரியா? இனிமேல் எல்லாமே சைலண்ட்டு தான். அந்த ஆர்ப்பாட்டம் தோசைறேன் இதை பண்ண போகிறேன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. செஞ்சு முடிச்சுட்டு தான் சொல்கிறதுன்னு முடிவோடு இருக்கோம். இப்போ செஞ்சு முடித்தோம்ல, சொல்கிறேன். நீ தானே பணம் கொடுக்குற, இனி பணம் அனுப்பிப்பார் உன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து. இந்தியாவுக்கு ₹1 வருதா பார்க்குறேன். இந்தியாவுக்கு உன் பேங்க் அக்கௌண்ட். ஏய் நீ அனுப்பின பணத்தோட மொத்த டிரான்சாக்ஷனையும் நான் தம்பிக்கு அனுப்பினேன். அவன் எல்லாத்தையும் அங்கே அனுப்பியிருக்கான். சரியா? எல்லாத்தையும் அனுப்பியிருக்கான். யாருக்கிட்ட? ஏய் ராஜேஷ்டா, எங்கள் மருமக. சரியா? உன் பாச்சாலாம் இங்கே பழிக்காது. ஏண்டா மொட்டை, இந்த ப்ராஸ்டியூஷன் கும்பலுக்கு ஃபண்டிங் கொடுக்குறிய நீ? ஃபண்டிங்கா கொடுக்குற? ஃபண்டிங்கா கொடுக்குற? இப்போ கொடு. யாரு இப்போ காட்டெருமை அவள் பொண்ணை வந்து உனக்கு வீடியோ காலில் அவுத்து காமிக்க வச்சு கேட்பா. அப்போ கூட உன்னால் கொடுக்க முடியாது. சரியா? காட்டெருமை அவுத்து காட்ட வச்சு கேட்டால் கூட உன்னால் கொடுக்க முடியாது. சும்மா நீ பார்த்து ரசிக்க தான் முடியுமே தவிர காசு கொடுக்க முடியாது. ஏன்னு கேளு, கொடுத்தன்னா அங்கே மாட்டிக்குவேன். நீ என்ன தீவிரவாத செயலுக்காக தான். அப்புறம் சார், உங்களுக்கு ஒரு முக்கியமான அதிர்ச்சியான செய்தி. நீங்கள் அந்த தீவிரவாதிகளை வச்சுக்கிட்டு இந்திய இராணுவ கொடி, இந்திய தேசிய கொடியை எரிச்சல்ல, அந்த வீடியோவை அனுப்புனேன். அடுத்து எங்கள் கலைஞர் ஐயாவோட ஃபோட்டோ காலில் போட்டு மிதிச்சல்ல, அந்த ஃபோட்டோவை அனுப்புனேன். அடுத்து எங்கள் மோடி ஐயாவோட ஃபோட்டோவை போட்டு எரிச்சல்ல, அதை அனுப்புனேன். எங்கள் ஆதார் கார்டுங்களெல்லாம் போட்டு என்ன சொன்னேன் என்னது, ஐயோ ஸ்டாண்டு விழுந்துருச்சே. என்ன சொன்ன எங்க என்னது அறிவில்லாத என்னது அடிமாட்டு சூத்திர மக்களா? நாங்க அடிமாட்டு சூத்திர மக்களா? நாங்க அடிமாட்டு சூத்திர மக்களா இல்லை நீ அடிமாட்டு சூத்திர மக்களான்னு இனி தெரியும் உனக்கு. சரியா? இனி சரியா வலுவா வைப்பேன். இனி தெரியும் உனக்கு. எங்களோட இராணுவ கொடியை எரிச்ச, எங்களோட தேசிய கொடியை எரிச்ச, எங்கள் கலைஞரையா ஃபோட்டோவை போட்டு எரிச்ச, இந்த அக்யூஸ்டுங்களுக்கெல்லாம் பணம் அனுப்புன எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லணும். சரியா? எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லணும். உன் மேலே போட்ட மொத்த எஃப்ஐஆர் காப்பியும் அனுப்பியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, நீ எங்களோட தேசிய கொடியை எரிச்சல்ல அந்த வீடியோவை அனுப்பியிருக்கேன். அடிமாட்டு சூத்திர மக்களே அப்படின்னு சொல்லி எங்களை திட்டினல்ல இந்தியன்ஸை பார்த்து, அதை அனுப்பியிருக்கேன். இதெல்லாம் இப்போ வந்த மக்களுக்கு தெரியாது. நீ என்னென்ன பண்ண, என்னென்ன திருட்டுத்தனம் பண்ண அப்படின்றது இப்போ வந்த மக்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள்லாம் ஒன்று ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் எல்லாத்தையும் அனுப்பியிருக்கேன். டோன்ட் வரிடா. சரியா? டோன்ட் வரி.
நான் பார்த்துக்கிறேன் உன்னை. என் மருமகன் ஒருத்தன் போதும் உனக்கு ஆப்பு அடிச்சானா ஃபர்ஸ்ட் விக்கெட் அவுட். அடுத்த விக்கெட் காட்டெருமை நீ தான். நீ பேசுற வாய்க்கு நல்லா அறுத்து வச்சு சுண்ணாம்பு தடவுவாங்க. சரியா ஜீவாமா? இருக்கீங்களா ஜீவாமா? கால் பண்ணுங்க ஜீவாமா, எனக்கு கால் பண்ணுங்க.